வெளிப்படுத்தல் 2:11 படிக்க கேட்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சபைகளுக்கு செய்தி சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவது இல்லை. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் அவன் மரிக்கலாமா இருக்கலாம். அதனால தான் இயேசு சொன்னார், இதோ யோவான் 11:25 இதோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஒருவேளை மரிக்க நேரிட்டால் அது முதலாவது மரணம். ஆனால் அக்கினி கடல், நரகம் மற்றும் அக்கினி கடலில் பங்கடைந்தால் அதற்கு பெயர் இரண்டாம் மரணம். வேதாந்தத்தில் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அதை படிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:8 படிக்க கேட்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் கவனிங்க. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் இந்த லிஸ்ட் படி மட்டும் வாழ்ந்தா எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நீங்கள் பாக்கியங்களை அடைந்து நன்மைகளை பெற்று உலக பிரகாரமாக நீங்கள் உயர்ந்தாலும், பட்ட படிப்பை பெற்றாலும், பணம் சம்பாதித்தாலும், 16 பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய நன்மை இழந்து விடுகிறீர்கள். அது என்ன? இரண்டாம் மரணத்தை தாண்ட முடியாமல் உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதில் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். இப்போ இந்த அவிசுவாசமும் பயமும் ரெட்ட பிள்ளைகள் மாதிரி. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் வரும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ஏறக்குறைய ஒன்றாற் போலவே இருக்கிறார்கள். சிலர் விசுவாசிகளாய் இருந்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அன்பில் பூரணப்பட்டவன் பயப்படுகிறவன் அல்ல. நீங்க பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவ ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால், ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவீர்களானால் பயமில்லாத வாழ்க்கை. நம்பர் 2, உலகத்தில் ரொம்ப பெரிய எதிர் விசை என்னவென்றால் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாத ஒரு நிலை. அந்த அவிசுவாசம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி. அப்ப அவிசுவாசமாய் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தே ஓடக்கூடாது. இது அவிசுவாசிகள் அப்படின்னு சொல்றது மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் அவருடைய பாவங்களுக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவிசுவாசிகள். ரைட். சாதாரண சிறு அவிசுவாசத்துக்கு அக்கினி கடலில் போட மாட்டார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஏற்றுக்கொண்டு திரும்பாமல் வாழ்கிற அந்த அவிசுவாசிகளை குறித்து இங்கு சொல்லுகிறது. 3வது, அருவருப்பானவர்கள். அருவருப்பான சிந்தை, அருவருப்பான நோக்கம், இவைகளெல்லாம் உடையவர்கள். அடுத்து கொலை பாதகர், பின்பு விபசாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்ப இந்த கடைசி நாட்களில் அதிகமாக மலிந்து கிடக்கிறது என்னன்னா, பொய் சுலபமா பேசுறாங்க. எதுனாலும் பொய், எடுத்ததற்கெல்லாம் பொய். உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குற இடத்துல இருந்து நீங்க எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் அழகா போய் சொல்லுவாங்க.
ஒரு சேலை நீங்கள் சேலை கடையில் போய் நின்று கேட்டிங்கன்னா அவங்க இல்லை உங்கள் வீட்டுக்கே சேலை விற்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 சேலை 10 சேலை கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த சேலை இப்போ தான் புது டிசைன்பாங்க, இன்னைக்கு தான் வந்ததுன்பாங்க. 10 மாதமாக அதை சுமந்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. யாருமே விற்காதனால இங்கே உடான்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன செய்வாங்க, இப்போ தான் இறங்குச்சு சிஸ்டர், இது உலைஞ்சிருக்குன்னா அதை பற்றி பார்க்காதீங்க, இப்போ தான் இறங்கியது, இன்னைக்கு தான் புது மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லி ஒரு பொருள் அடைவது, அப்புறம் பொய் சொல்லி திருமணத்தை செய்வது. உண்மையா வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா கட்டடம் ஆடும். அஸ்திபாரம் இல்லாமல் கட்டுறது தான் பொய். அஸ்திபாரத்தை வச்சு கட்டுறது தான் பொய் சொல்ற வாழ்க்கை. அதை மட்டும் பழகிறாதீங்க. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள். பொய்யே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். கொஞ்சம் கூட பொய் சொல்லக்கூடாது. அந்த ஒரு பழக்கத்துக்கு வாங்க. ஒரே நாளில் வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ தீரா பொய்யராக ஓயா பொய்யராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கோடு விட்டுறணும் பொய்ய. பொய் யாருனால பெற்றெடுக்கப்பட்டதுன்னா பொய்க்கு பிதா பிசாசு. அவன் பெற்றெடுத்ததை தேவ பிள்ளையினுடைய வாயில வரக்கூடாது. நீ பிசாசின் பிள்ளையானால் பொய் பேசு, தேவ பிள்ளையானால் மெய் பேசு, உண்மை பேசு, சத்தியத்தை பேசு. உண்மைக்கு புறம்பானது எதுவும் பேசாத. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும், தீமையினால் உண்டானதா இருக்கும். அப்ப பொய் பேசினால், நீங்கள் இல்லாத ஒன்றை ஜோடித்தால், தீமை ஒன்று உங்கள் கைகளால் ஒரு வீட்டை இந்த உலகத்திலே அல்லாவிட்டால் ஒன்றை இந்த உலகத்தில் கட்டுது. அது வேண்டாம். உண்மையா இருக்க ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் பொய் இல்லாமல் ஓடுங்க. உங்க கேலண்டர்ல இன்னைக்கிலிருந்து உங்க மனசாட்சியை சாட்சியை வச்சு ஒவ்வொரு நாளும் டிக் போடணும். உங்க ஒய்ஃப் பார்க்கணும், அப்பாடா என் கணவர் மாறிட்டாரு. உங்க ஒய்ஃப் டிக் போடணும். கணவருக்கு தெரியும், இனிமேல் இவ தான் அம்மா வீட்டுக்கு பேசினா பேசலான்னு சொல்லாதுல கரெக்டாக இருப்பா, பொய்யே வராது. ஆமேன். கைகளை வச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இதில் பாருங்க, விபசாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், இந்த மூன்றும் விசேஷமான முக்கியமான பாவங்களாக இருக்கிறது. இன்றைக்கு தாய் தகப்பனை விக்கிரகம் போல வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பனை கும்பிடுறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. கனம் பண்ணுன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே துதி ஆராதனை. அவரை ஒருவரையே சேவிக்கணும், வேறு யாரையும் சேவிக்கக்கூடாது. உன் தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள் ஆவன. ஆம், தேவனைத்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இல்லையா? கைகளை தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியானால் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் எந்த மனுஷனையும் தெய்வமாகவோ இதயத்தில் வைக்கத்தக்கதாகவோ கொண்டு போகக்கூடாது. எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் ஹாட்டுக்குள்ள கொண்டு போயிடாத. அந்த ஹாட்டுக்குள்ள ஆண்டவருக்கு தான் இடம் வை. அதுக்குள்ள ஒரு சிங்காசனம் போட்டு ஆண்டவரே வந்து உட்காரும் என்று சொல்லி அழைப்பாயாக. அப்பொழுது ஆண்டவர் வருவார், வந்து உன்னோடு வாசம் பண்ணுவார், உன் வீட்டில் வாசம் பண்ணுவார், உன்னை அருமையாய் நடத்துவார். இதில் 2 காரியம். அதாவது எப்பொழுதுமே வேதம் சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ரைட்? சரி, இப்போ கவனிங்க. அப்போ 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்தபோது அதை சுருக்கி 2ஆக கொடுத்தார். ராஜரீக பிரமாணமா, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இப்போ இந்த 2ஐயும் பெர்ஃபெக்டாக நீங்கள் கை கொண்டா ஒரு தீங்கும் உங்களை தொடாது, ஒரு தீங்கையும் அறியான்.
பழைய ஏற்பாட்டு காலத்துப்படி 10 கட்டளையை கை கொண்டா அவர்களுக்கு மரணம் வரக்கூடாதா இருக்க வேண்டும். ஏன் அப்புறம் மரணம் வருது அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு நபரை நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் என்றபடி விசாரித்து முடிப்பதற்கு ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் பிடிக்குமா இருக்கலாம். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, இதோ ஒரு யோதாம் அருமையாக ஒரு மனுஷன் ஒரு சாபம் கொடுக்கிறான். என்ன சாபம் கொடுக்கிறான்? உங்களுக்கும் இந்த சீகேம் பட்டணத்தாருக்கும் நடுவே அபிமெலேக்கில் இருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் சீகேம் பட்டணத்தார் மில்லோம் குடும்பத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கையும் பட்சிக்க கடவுது என்று யோதாம் சொன்னான். அப்படின்னா யோதாம் யார்? இந்த அபிமெலேக்கு யார்? கிதியோனுடைய 70 குமாரர் +1. இந்த குமாரர்ல ஒருவன் எழுந்து எல்லா சகோதரரையும் வெட்டி போட்டு தானே ராஜாவாக தானே நியாயாதிபதியாகணும்னு உயர்ந்தான். ஆனால் இந்த 70 பேரை வெட்டுறப்போ ஒருத்தன் தப்பி ஓடினானே, அவன் சாபம் கொடுத்தான். பாருங்க, இந்த சாபம் உங்களுக்கு பலிக்கும். ஆனால் அந்த சாபம் எவ்வளவு நாள் கழிச்சு பலிச்சதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. வேதம் சொல்லுகிறது 22ஆம் வசனம், அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு. இப்போ பாருங்க, ஏறக்குறைய 70 பேரை கொன்றுட்டு 3 வருஷம் நல்ல அரசாட்சி நடத்துறாரு. ஏன் தேவன் அதை விசாரிக்க கூடாதா? அப்ப தேவன் விசாரிக்கணும்னா இதுக்கு பல எல்லைகள் இருக்கு. தாயின் கருவிலே, அதாவது தகப்பனுடைய அறையிலே அந்த பிள்ளைகள் இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. ஏன்னா ஆபிரகாமினுடைய அறையிலே லேவி இருந்தான். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது எல்லாரிடத்திலும் வாங்குகிற லேவி முன்னமே அவன் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா இந்த கர்ப்பப்பையில் அல்லது அந்த சகோதரனுடைய அறையிலே, அதாவது இந்த கிதியோனுடைய அறையிலே அந்த புள்ளை அந்த சிறு ஒரு அணு போல இருந்ததே, அந்த அளவுல எந்த அளவு அது இருந்தது, அதாவது ஜீவன் என்பதை எடுத்து பார்த்தா எப்படி இருந்தது என்ற கணக்கில் இருந்து எல்லாமே டோட்டலா பார்க்கிறார். ஏன்னா தாயின் கருவிலேயே ஒருவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான் இருக்கா. அப்ப சிலர் தாயின் கருவிலேயே இப்படிப்பட்ட தன்மை, தெய்வ பக்தியோடு இருக்கிறது போன்ற தன்மை ஊட்டி தேவன் கொண்டு வருகிறார் போல. மற்றபடி இதுக்கு தகப்பனுடைய காரணம் என்ன? தகப்பன் நிமித்தமாக இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா அல்லது பொறாமையினால் மாத்திரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறானா? ஏன்னா கிதியோன் தப்பான ஒன்றை இஸ்ரவேலர் பின்பற்றும்படி கொண்டு வந்து இஸ்ரவேல் நடுவிலே வைத்தான். அது அந்த அவர்களுக்கு கண்ணியாயிற்று எழுதியிருக்கிறது. அதனால இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கர்த்தர், அதாவது தேவன் சிருஷ்டிகர் தட்டி முடிச்சா 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்பத்தான் இவனுக்கு கொடுத்த சாபம் வந்து பலிக்குது. அப்ப ஒருவரை நியாயம் தீர்த்து தேவன் முடிக்கிற காலம் ஜென்ரலா 3 இயர்ஸ் பிடிக்குது. பார்த்துக்கிடுங்க, இந்த 3 இயர்ஸ் டைம்குள்ள அந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ள இவங்க 10 கட்டளையின்படி நடக்கிறாங்களா அந்த காலத்துல? இல்லைன்னா இந்த காலத்துல ராஜரீக பிரமாணத்தின்படி நீங்க நடந்து பெர்ஃபெக்டா வந்திருந்தாதான் அவர் கால்குலேட் பண்ணி கொண்டு வரது நிறைவேறும். நீங்க அதுக்குள்ள அப்படி விழுந்துக்கிட்டு அமங்கி போன, அதாவது திரும்ப ஒரு தடவை எழுந்தவங்களா இருந்தா அவர் தீர்ப்பு எழுதி வைக்கிற நேரத்துக்குள்ள அந்த 3 ஆண்டு காலம் விசாரிக்கிறதுக்குள்ள நீங்க விழுந்து இருந்துச்சிங்கன்னா அதை கால்குலேஷன் அவரால் போட்டு முடிக்க முடியாதா இருக்கும். அதனால தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். பிதா கால்குலேட் பண்ணி கற்பனை கை கொள்கிறவன் ஒரு தீங்கை அறியக்கூடாது. அப்போ மரணத்தையும் அறியக்கூடாது. அதான அர்த்தம். ஒரு தீங்குன்னா மரணம் எவ்வளோ பெரிய தீங்கு. எல்லாரும் துக்க வீட்டில் எவ்வளோ அழுகிறாங்க, எவ்வளோ பெரிய தீங்கு. அப்போ இந்த கால்குலேஷன் அந்த 3 இயர்ஸ் போல போடுறது முடிக்கிறதுக்குள்ள அதற்குள்ள இன்னும் ஒரு சில காரியங்களை தப்பு செய்து தீமையை சேர்த்துக்கிடுவாங்களா இருக்கும். அதனால ஒரு காரியம், மரணம் சந்திக்கிறது பெரும்பாலும். இப்படிப்பட்ட காரியத்திற்கு தப்பிக்கணும்னு சொன்னா எலியாவை போல ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தா அருமையா வாழலாம். ஆண்டவருடைய ரதத்தில் ஏறி கர்த்தரோடு சென்று அவரோடு இருக்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
எலியாவை எடுத்துக்கொள்ள அக்கினிமயமான ஒரு ரதமும் அக்கினிமயமான குதிரைகள் வந்தது. ஆனால் எலிசாவை பாருங்க, எலிசா இருந்த இடத்துல சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளோடும் அக்கினிமயமான ரதங்களால் நிறைந்திருந்தது. அப்போ தேவன் ரெடி உன்னை உயர்த்துறதுக்கு, ரதத்தில் ஏற்றி அழகா கொண்டு போறதுக்கு தேவன் ரெடி. ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்க, நீ அதுக்கு தகுதியாக இருக்கணும். சரி, இஃப் சப்போஸ் அந்த முதலாம் மரணம் சந்திச்சாலும் எது சந்திக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு? இரண்டாம் மரணம். அதாவது நியாய தீர்ப்பில் நீ அக்கினி கடல் பங்கை பெறக்கூடாது. அவ்வளவுதான். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இரண்டாம் மரணம். சரி, இப்போ நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பிரதர் நான் என்ன பாவத்தை நான் செய்கிறேன்? விபசார பாவமோ வேசித்தனமோ எந்த பாவமும் என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரெண்டு ஆங்கிள் வச்சிருக்கிறார். ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கவும் கூடாது. அந்த ஏவாள் என்ன சொன்னாங்க? அதை யாரை முடிங்க பார்க்கலாம். அந்த பழத்தை புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையில் அவங்ககிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. இதற்கு ஒப்புமையான ஒரு வசனத்தை லேவியராம புஸ்தகம் 11:8 படித்தேன். அதை படிக்க கேட்போம். லேவியராம 11:8 படிங்க. இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும், இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும், இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகளின் உடலை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது, இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. இப்ப கவனிங்க, பன்றி முதலான சில பிராணிகளை கர்த்தர் வேறு பிரித்து சொல்றாரு. இதை நீங்க சாப்பிடவும் கூடாது, அடுத்து என்ன செய்யக்கூடாது? தொடவும் கூடாது. இப்ப தொட்டாது தீட்டான், சாப்பிடத்தான் கூடாது பிரதர். அப்படி இல்லை சிஸ்டர், புரிஞ்சுக்கிடுங்க, தொடக்கூடாது. அன்பானவர்களே, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது, இது உங்களுக்கு தீட்டா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் லேவியராம 11 சிலவற்றை வேறு பிரிக்கிறார். இது போல தான் பாவம் ரெண்டு லெவல்ல இருக்கு. விபசாரத்தை போய் செய்தாலும் விபசாரம் தான், ஆனால் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலும் விபசாரம் தான். ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளுடைய விபசாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க இரண்டாம் மரணத்தை அடையக்கூடாதுன்னு சொன்னா, விபசார பாவம் உங்க வாழ்க்கையில் ஒரு விபசாரியோடே போய் வாழ்கிற வாழ்க்கை இல்லாட்டாலும், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க சொன்ன மாதிரி தான், அதை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அதில் அவைகளின் உடலை, அதில் மாம்சத்தை புசிக்கவும் கூடாது, உடலை தொடவும் கூடாது. அந்த லெவல்ல நீங்க இப்ப சரியா மாறணும். மாறவில்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் உங்களை ஏமாற்றி ஓடினவர்களாக இருப்பீர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், நீ ஒருவன் இப்படி செய்தா இதயத்தில் விபசாரம் செய்தாயிற்று. இதயம் என்பது என்ன? விசேஷமாக ஒரு மனிதரிலே உன்னதமான இடங்கள் சில என்று எடுத்துக்கொண்டால் அதில் ஒன்று இதயம். ஏன்னா இந்த இதயம் நின்ன ஆளேன்னு அடுத்து இயங்க முடியாம பூத உடலானார்னு சொல்லிடுறாங்கல்ல, அவ்வளவுதான். அப்ப ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல விபசாரம் நடந்தா ரத்தம் ஓடி ஓடி அந்த விபசாரம் சகல ரத்தத்திற்குள்ளும் கலந்து விடுது. அப்ப நீ ஒன்று புரிஞ்சுக்க, நீ இன்றைக்கு புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது என்ற லெவல்ல விபசாரத்திற்கும் அதோடு கூட நீ விக்கிரக ஆராதனைக்கும் மற்றும் அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் பொய் சொல்லுகிற நிலைமைக்கும் விலகி நீ வரணும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். கைகளவே தலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூனியக்காரராகவும் இருக்கக்கூடாது. சூனியக்காரர் மந்திரம் செய்யறவர்கிட்ட போய் பணம் கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதை விட ஆவிக்குரிய மந்திரவாதிகளும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய மந்திரவாதி என்ன தெரியுமா? அவங்க ஜோபத்திலேயே முழங்காலிருந்து ஃபாஸ்டிங் இருந்து, கர்த்தாவே இவனை அடியும், இவனை உதையும், இவனை கீழே தள்ளும், எப்படின்னா தான் இவனுக்கு புத்தி வரும் ஆண்டவர். அப்படி ஜப வீரர்கள் நிறையா இருக்கிறாங்க, முத்துன ஜப வீரர்கள். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஜெபம் பண்ணும்போது? கர்த்தாவே என்னுடைய எதிர் வீட்டுக்காரன் எவ்வளோ பேசிட்டான்,
அவன் கை அல்லது கால் விழுந்தால்தான் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நம்புவேன் நான் அப்படின்னு ஜெபம் பண்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் ஆவிக்குரிய சூனியக்காரர். நீங்க உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது மந்திரவாதி மாதிரி பார்ப்பார். ஆண்டவர்கிட்ட வராதிங்க அப்படிப்பட்ட காரியத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில், குத்துகிறதற்கும் சண்டை போடுறதுக்கும் நீங்க என்னிடத்துல உபவாசிச்சு வர்றீங்க. குத்துறதுக்கு ஆண்டவரை யூஸ் பண்றது எப்படி? இப்ப நான் சொல்றேன், நீ இந்த உலகத்தில் பிறந்து அக்கினியும் கந்தவும் எரிகிற அக்கினி கடலுக்கு மட்டும் போய் பங்கடையக்கூடாதுப்பா. நீ ஜெயிக்க பழகு. பொய் பேசுற சூழ்நிலையில ஜெயிக்க பழகு. விபசாரத்தில் ஜெயிக்க பழகு. சூனியக்காரனா நீ மாறாத. அதோடு கூட அருவருப்பான சிந்தையோடு நீ வாழாத. பயப்படாத. அவிசுவாசியா நீ இருக்காத. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் உன்னை விட்டு நீக்க விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் வேதவசனம் அழகாய் ஒன்றை சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:9. அதில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அதை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழி 24:9. தீய நோக்கம் பாவமாம். பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். நல்லா நீங்க கவனிங்க. தீய நோக்கம். இந்த நோக்கம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. நோக்கம் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. உள்ளத்தில் இருக்கிற நோக்கம் வெளியே தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய, அனனியா சப்பிராளுடைய உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தின போல வெளிப்படுத்தினால் ஒழிய யாருக்கும் தெரியாது. தப்பான நோக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவர்களாக இருப்பவர்கள், தீய நோக்கம் இருந்தாலே அது பாவம்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்க, அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் அக்கிரமக்காரனும் எங்கே நிற்பான் அப்படி என்ற அர்த்தம் பட வேதம் சொல்லுது இல்ல. அப்ப இன்றைக்கு ஒரு காரியம் தீய நோக்கத்தோடு நடக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவையான சம்பவம் ஒரு கதையாக நான் படித்தேன். என்னன்னு சொன்னா, ஒரு பேராசை உள்ள மனுஷன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மறிக்கலானான். மரணத்தின் நேரத்தில் தன் மனைவியை கூப்பிட்டு சொன்னா, எம்மா பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வா, என்னுடைய சவப்பெட்டியில் போட்டு நான் பரலோகத்துக்கு கொண்டு போய் கர்த்தர்ட்ட காணிக்கா செலுத்தணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனுக்கு என்னன்னா, மனைவிட்ட கையை கொடுத்துடக்கூடாது, அவள் வாழ்ந்துடக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு திடீர் நோயில் சாகிறேன், அவன் அனுபவிக்கான்ட்டு. அப்போ அந்த பொண்ணும் எல்லாம் கட்டுக்கட்டாக வந்து பணத்தை அடுக்கிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க மாமனார் பார்த்தாரு, தான் மகன் உள்ளத்தில் தீய நோக்கத்தோடு செத்துருக்கான், இது செத்த பிறகும் உலகத்தை அழிக்கிறான் பாருன்ட்டு அவர் ஒரு காரியம் பண்ணார். என்ன சொன்னார்னா, மருமகளை கூப்பிட்டாருமா, இங்கே வா, எதுக்காக பணக்கட்டை எடுக்கிறன்னு கேட்டார். இல்லைங்க மாமா, அவர் தான் சொன்னார் போய் பரலோகத்தில் காணிக்க செலுத்த போகிறேன்னு. இது வெகுளியாக சொல்லுதுன்னு புரிஞ்ச உடனே அவர் சொன்னார், எம்மா பரலோகத்தில் பேங்க் இருக்கு, இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் பேங்க்கில் போட்டு ஒரு செக் எழுதி உள்ளே போடு, ஒரு செக் எழுதி உள்ளே போடு. போனோடனே பேங்க்கில் டக்குன்னு பரலோக பேங்க்கில் டிரான்சாக்ஷன் ஆகும், காணிக்க முழுசு அங்கே போய் அழகாக கட்டிடலாம்னு சொன்னார். இதை முழுசையும் கொண்டு போகிறக்குன்னா அவன் கஷ்டப்படுவான், ஒரு செக் நான் ஈஸியாக எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போவான்னு அவர் சொன்னார் ஐடியா. அவர் மகனோட உள்ளத்தில் இருக்கிற தீய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அட பாவி, இப்படியா நீ வாழ்கிற அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நோக்கம் தவறான நோக்கம், தீய நோக்கம் பாவமாம். பலர் பலவிதமான தீய நோக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் செய்கிறவர்கள் பார்ட்னராக சேர்ந்துருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது. நம்முடைய பார்ட்னர் அழகாக பேசுகிறாரு, எல்லாரும் சேர்ந்து நல்லா மேலே வந்துடும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் விமானத்தில் பறந்து போயிடுவார். இவர் தான் மேலே போகணும், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு பைசா இல்லாமல் நின்றுட்டு இருப்பார். பலர் தீய நோக்கத்தோடு மூவாங்களா இருக்கலாம். நீங்கள் அந்த தீய நோக்கம் இல்லாமல் அருமையாக மாறுங்க. காஃபியில் சிறந்த காஃபி ஃபில்டர் காஃபி. தீய நோக்கத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு
தூய்மையும் துப்புரவும் உண்மையுமான உள்ள தூய்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்து நிற்பீர்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு அருமையான நன்மை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஒரு நிமிடம் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவன், நீங்கள் விசேஷமானவன். உலக இச்சைகள், அசுத்தங்கள், தீய நோக்கங்கள் மட்டுமல்ல, பார்க்கவும், அதாவது அவைகளை புசிக்கவும் கூடாது, அதில் உடலை தொடவும் கூடாதுன்னு பன்றி முதலானது சொன்னார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டிலையும் பன்றிக்குள்ளுக்குள்ளதானே போகணும்னு பிசாசு பெர்மிஷன் கேட்டு ஓடிச்சு. சரிதானா? இல்லை பிரதர், புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரத்தோடு எதையும் அனுபவிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், மலைப்பாம்பு 4 வாங்கி தர்றேன், சாப்பிடுப்பா ஸ்தோத்திரம் பண்ணி. விஷம் உள்ள பாம்பு வாங்கி தர்றேன்ப்பா, அது விஷத்தையும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. எல்லாத்தையும் புசிக்கலான்றதுக்காக இவங்க பன்றிக்கறி சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் நிழல் மாதிரி இருக்குது பழைய ஏற்பாடு, நிஜமாக இருக்குது புதிய ஏற்பாடு. ஒரு சில அடையாளங்கள் சொல்லி இதை சாப்பிடான்னு அவர் சொன்னார்னா, எல்லாம் விவரம் தெரிஞ்ச பிதா சொல்லி இருக்கிறாரு. குமாரன் வரும்போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யா விடுதலையாகிறீங்க, அதுக்காக போய் வேண்டாத செய்வீங்களா? ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட்டா எல்லாம் சாப்பிடலான்னு தப்பாக இறங்கி போகக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் ஸ்தோத்திரத்தோடு மதுபானமும் சாப்பிட்றாங்க. எதை புசித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு புசிப்பீர்களான்னு அப்படிலாம் போயிடக்கூடாது. அது உங்களை தீட்டுப்படுத்த விடாதீங்க. அதை புசிக்கவும் கூடாது. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், அது பாத்திரத்தில் பளபளப்பாக தோணும் போது அதை பார்க்காதன்னு சொல்கிறார் பாருங்க. தொடவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, விட்டுறணும். ஆமென். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவருடைய கைகளில் நீங்கள் விசேஷமானவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரின் கைகளில் ஒப்பு கொடுங்க. நான் உண்மையாயிருக்க, 2ஆம் மரணத்தினால் எனக்கு அருமையான யாரும் சேதப்படக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, சேதப்படக்கூடாது, உதவி செய்யும் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கூப்பிட்டு கொண்டு எப்பொழுதும் இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார், கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கை உயர்த்தி சொல்வோம். ஹல்லேலூயா.